பிரம்மலோகம் தன்னதியில பிரம்மாவும் பெரிய மூடம் ஒரு கோடி தியாகங்களும் 49,000 கோடி சீதரம் புல சீதரா அழகு கலை கோட்டு மாமுனியோ அமரர் முனிவரோடு முனிவரோடு பாலர்களும் ஆகாயத்தில் சூரியனோ அன்புகுளி சந்திரனோ ஆகாயவாணியோடு ஆகாய கங்காதேவி அப்படி குலவிருக்கும் நாளையில கடவுளான பகவானுக்கு நடனபதம் நடனமத இல்லாதம பாடுவாளே மேனகை மருதங்கமும் பாடுவாளே சரஸ்வதியா பாடுவாள சங்கீதமும் இறைவனாலும் கைலாச வாசலில் ஆண்டவனாக சிவபெருமான் அந்த சிவபெருமான் கையிலே குரு இருக்க அந்த இறைவனை சூழ 1 கோடி தேவமுனிவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்கள் அகஸ்தீசர் புலத்தீசர் அழகு கலைக்கோட்டு மாமுனி கெம்பருடர் நவாருடர் பின்னரர் நாகார்கள் குலுவிருந்து வரும் நாளையிலே அந்த ஆண்டவனாகி சிவபெருமான் 14 லோகமும் உலகங்களை படைத்து 224 புவனங்களையும் 7 சத்தாதாரங்களாகிய கடல்களை பகவான் படைத்து கல்லுக்குள் இறைக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள்ளே இருக்கும் குஞ்சியமும் ஆண்டவன் படைத்தான். படைத்த மனுக்களை ஆண்டவன் காத்து ரசித்து பகவானும் பார்வதியும் கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி கொலுவிருந்து வருகிற பொழுது ஆண்டவனாகிய ஆதி கைலாச வாசல் சக்தி லோகம், சிவலோகம், வைகுந்த லோகம், பிரம்மலோகம், உலகம் ஆளுகின்ற மும்மூர்த்திகள். கைலாசம் என்றாலே சிவன் வாழக்கூடிய லோகம் சிவன் லோகம், மகாவிஷ்ணு வாழக்கூடியது வைகுண்ட லோகம், பிரம்மதேவன் வாழக்கூடியது பிரம்மலோகம். அப்படி மூவுலகங்களும் மும்மூர்த்திகள் அரசி பரிகாரத்தை செய்தார்கள். அப்படி இருக்கிற பொழுது அந்த பிரம்மலோகத்திலே பிரம்ம ரிஷி, பிரம்மனுடைய வழியில் பிறந்தவர் தான் பிரம்ம ரிஷி. ஆமா, 1000 ரிஷிமார்களுக்கு அவர் ஒரு அதிபதி. பிரம்ம ரிஷியாகவே இருந்தாலும் பிரம்மனுடைய வழியில் பிறந்தாலும் அவர் வணங்குவதில் சிவனைத்தான். சிவன் பக்தியிலே மிகச் சிறந்தவர், சிவன் பக்தியிலே சிறந்தவராக பிரம்ம ரிஷியும் அவர் மனைவியாகிய பொன்னுருகி பெண்ணானவா மன்னவனும் தேவியுமா மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாங்குவாரா உடனே வாங்குவார
பொன்னோருகி அன்புடனே வாழ்ந்துவாரா வாழ்ந்து வரும் நாளையில அந்த பொன்னூருக்கு பெண்ண வேணும் இடமாதியில ஒரு நாள் தினமாதியில எங்கனவா ராஜமே இந்த பிரம்மலோகம் தன்னாடி அவளுக்கு எத்தனையோ பவுசு எத்தனையோ ஏந்தும் பிள்ளை நமக்கு இல்லை எத்தனையோ பவுசு இருந்துட்டாலும் ஏகமோகமாக செல்வங்கள் இருந்தாலும் நமக்கு இருந்தாலும் செல்வத்திலே சிறந்த செல்வம் பிள்ளை செல்வம் தான். பிள்ளை செல்வம் தான் உலகத்தில் சிறந்த செல்வம் என்பார்கள். கனியிலே சிறந்த கனி மதலை கனி மலடக்கனியே. ஒரு குழந்தை இருந்தா தான் அதை இன்னார் மகை இன்னாரு இன்னார் மகை இன்னாரும் பாங்க. ஆமா, குழந்தை கிடைக்கணும்னா குழந்தை வேணும். மன்னவா மன்னவா அவன் சிவனுடைய பக்தனாகவே வாழ்ந்து வருகிறோமே. வாழ்ந்து வருகிறோம் அல்லவா. அதோட 1000 பிரம்மரிஷிக்கு நீங்க அதிபதி. அதிபதியா வாழ்ந்து வரீங்க. நம்மளுக்கு ஒரு குழந்தை இருந்தா தானே நம்ம வேற சொல்லுவாங்க. நாம கண்ணுக்கு முன்னாலே சிவனுக்கு சிவன் பூஜையை செய்யணுமே. அதற்கு ஒரு குழந்தை இல்லையே மன்னா. ஒரு குழந்தை செல்வம் இல்லையே. பெண்ணவா ராஜமன்னா இதுவரைக்கு ஆண்டி அடித்தேனோ அந்த வயிறறிய அண்ணா வாங்க வந்தவரே அடுத்து வர தாயில்லா பிள்ளைகளே அடித்தேனோ தாயில்லா மரளைகளே மந்தையில ஒட்டினேனோ ஊருகி பெண்ணவாரோ முத்து முத்தா முகமெல்லாம் ஆறாக அங்கமெல்லாம் அவளம் போல கண்ணீர் அவளம் போல கூட வாங்க மாட்டார் முதலையில் முதலுக்கு மாநிலத்தர் வரவே மாட்டார் குழந்தையில் வாதலுக்கு வாதலுக்கு குடும்பத்தார் வரவே மாட்டார் குடும்பத்தார் அந்த காலம் பிச்சை எடுக்கும் பண்டாரம் கூட பிள்ளை இல்லைன்னா அந்த வீட்டுல பிச்சை வாங்க மாட்டார். அவருக்கு தோசை வந்து சேருமா. இந்த பொன்னுரையை பிரம்மரிஷி அழைத்து சொன்னார். சிவனே ஒரு நாடகம் ஆடினாரு. நம்ம வீட்டுல பிள்ளை இல்லைன்னா யாரும் வருவாங்களா? ஒரு பிச்சைக்காரன் கூட சாதம் வாங்க மாட்டாரு. இதுவரைக்கும் பிள்ளை இல்ல குறைத்தேனோ வரவர காலந்தேனோ
தோசமுள்ளோ ஆவை அடித்தேனோ அந்த நரைய வைத்தார் அடைக்க வைத்தார்கள் அடைகிறது வைதறிய செய்தேனோ நான் வயதறிய அவ பிள்ளை இல்ல கவலையாய் பொன்னுருகி பெண்ணவள் பெருங்கவள அதிகம் கவலை இல்ல கவலைய வணக்கவள அதிகம் குழந்தை இல்ல கவலைய குழந்தை இல்ல ஒழுங்காங்குவாள இதனை தான் அலறுவாள அலறுவாளம் ஆண்டவனை ஆண்டவனை அந்த பிரம்மரிஷியை அழைத்த பொன்னுருகியானவா பொன்னுருகி பெண்ணானவள் என் கணவா ராஜமன்னா ஏ மன்னவா எஜமானே ரஜகிளிய வாழ்ந்திருந்தேன் அவள் வைகுண்டம் சேரும் போது சேருங்காலம் அண்ணா வழி எனப்ப குழந்தை வேணுமே மன்னா குழந்தை வேண்டும் அல்லவா சேர்ந்திருந்தேன் அவள் சிவலோகம் சேரும் போது சேருங்காலத்தில் சேர்ந்தனுப்ப குழந்தை வேண்டுமே ஒரு குழந்தை வேணுமே சுவாமி கொல்லி வைக்க ஒரு குழந்தை குடம் உடைக்க ஒரு பாலன் பாலகன் வேணும் அல்லவா நாம் இருவேர்களுக்கு ஏந்தும் பிள்ளை வேணுமானா ஆமையோ ஆண்டவனையை எண்ணி என்ன நம்ம அந்த பொன்னுருகியும் பிரம்மரிஷியுமாக சிவனுடைய பக்தன் தானே நாமல் ஆமா அந்த சிவனையே எண்ணி நாம தவம் இருந்து வருவோமே ஆமா தவம் இருப்போமே என்று இருவேர்களுமே ஒரு முகமாக இருந்து இருந்து கொண்டோ வெளிதம் வாதலை மொழிகி தலைமொழி வெளிதம் தலைமொழி தலைமொழி ஜலதமாக இருந்து வாரார் இருந்து வாரார் தலைமொழிக்கு தானும் செய்து தானம் செய்து சங்கரண மனதில்லை மனதில்லை அது வெள்ளி கையில கையிலே பிரம்மரிஷி பொன்னுருகி பகவானை மனதில் எண்ணி மனதில்லை சாதார கரை மளிகை சந்தனத்தான் கோலம் போட்டார் கோலம் போட்டார் பாலால கரை மளிகை பன்னீராலே கோலம் போட்டார் கோலம் போட்டார் மாவால கரை மளிகை மஞ்சளால் கோலம் போட்டார் கோலம் போட்ட இடமாறி தலவாழை இலகிரித்து ஒரு நாயகரை பிடித்து நரநாளை நிறமறக்க தேங்க பழம் தீபங்கள் ஏற்றி வைத்து கோலம் போட்ட இடமாதியில ஒவ்வொரு கும்பம் வைத்த ஒவ்வொரு கும்பத்தை வைத்து அதுல முதல் கும்பம் பொண்ணும் கும்பம் அதான் சிவனுடைய கும்பம் சிவனுடைய கும்பத்தை வைத்து அந்த சிவனுடைய கும்பத்துக்கு சிவனொளி மாலை சாத்தி சிவபெருமாளுக்கு நினையாத பச்சரிசி நாரூரியா தேங்காயும் படைத்து அத்தனையும் எடுத்து படைத்தார்கள் ஆமா ஆண்டவனை மனதிலே எண்ணி கொண்டு உடையவன் பகவானை தண்ணீர் ஆண்டவன் திருமுகல் நாமத்தை சிவனே
பிள்ளை ஒன்று வேணும் என்று கொடியவன் செய்துவார். பிள்ளை ஒன்று வேணும் என்று பெருந்தவன் செய்துவார். உடையவன் பகவானை அண்ணம் தண்ணியதே அறந்தாலோ அந்த பிரம்மருகையும் பொன்னுருகையும் அரகரா சிவசிவ அண்ணாமலைநாதா உண்ணாமலை பாதகா அநாதை இரட்சகா ஆபத்து குடையோனே ஈசா இறைவா என்று ஆண்டவன் திருப்புகளை சொன்னார்கள். ஆண்டவனே பகவானே சம்போதங்கர ஆண்டவனே பகவானே சம்போதங்கர அடியேதையும் தவத்தை பாரு சம்போதங்கர அடியேதையும் தவத்தை பாரு பரம்பொருளே சம்போதங்கர பத்தே செய்யும் தவத்தை பாரு பத்தே செய்யும் தவத்தை பாரு பரம்பொருளே சம்போதங்கர என்னை பாராமல் இருப்பதேனும் என்னை பாராமல் இருப்பதேனும் பிரம்மரீதி பொன்னுருகி பவானை மனதில் எண்ணி தவமிருந்து வேண்டும் பிள்ளைக்காகவே இருவேர்களுமே தவத்தை செய்தார்கள். ஆண்டவன் சிவன் பார்த்தார். பிரம்மரிஷி நம்மளுடைய பக்தன் தவம் இருக்கான். இவன் நம்மளை என்னையே குழந்தைக்காக தவம் இருந்து வருகிறான். 12 வருஷமா குழந்தைக்காக தவறு கொண்டிருக்கான். இவன் தவத்தை வீண் போக விடக்கூடாது என்ற ஆண்டவனே உதயமாகி 8 கும்பமும் ஏற்ற கும்பம் வைத்து 9வது கும்பத்தை சிவன் கும்பமா வைத்திருந்தார் பாருங்க. அந்த சிவன் கும்பத்துக்கு செவ்வரளி மாலை சாத்தி பூஜை பண்ணிய போது சிவன் அந்த செவ்வரளி மாலையின் வடிவமாகவே அருள் கொடுத்தார். செவ்வரளி புஷ்பத்தின் வடிவத்துல இவர்களுக்கு காட்சி கொடுத்தார். செவ்வரளி மாலையானது உதிர்ந்து அந்த கும்பத்திலே இருந்து தெரித்து அவர்கள் கரத்திலே வந்து விழுந்தது. உடனே பிரம்மருகையும் பொன்னுருகையும் செவ்வரளி புஷ்பத்தை கண்ணிலே வைத்து தலைகளை சூடிக்கொண்டார். அரண்மனைக்கு வந்தார். ஆண்டவன் நாமளுக்கு அருள்வாக கொடுத்து விட்டார் என்று பிரம்மருகையும் பொன்னுருகையும் அவர்களுடைய அரண்மனையில அன்று பச்சரிசி அமுது பொங்கி எவனா உண்ணாம உறங்காமலா தவம் இருந்திருக்காங்க. பச்சரிசி அமுது பொங்கி ஒரு உருண்டை சாதமானதை காக்காவுக்கும்
பசுவின் கன்றுக்கும் வைத்தார். மற்றொரு உருண்டை காகத்துக்கு ஏன் வைக்காங்க? சனி தோஷம் இருந்தாலும் அது பிரம்மருகையும் பொன்னுருகையும் அந்த பொன்னுருகி பெண்ணான சிவபெருமாளை எண்ணி பச்சரிச அமுது பொங்கி காக்காவுக்கு ஒரு உருண்டை, பசுவின் கன்றுக்கு ஒரு உருண்டை, நீதி இருக்கும் ஜாலத்தை தரையிலே படைத்து பின்னால பிறங்கைய கட்டி மண்டி போட்டு வாயால் அருந்தினார்கள். அருந்தின மகிமையினால பிரம்மருகியின் மனைவியாகிய பொன்னுருகி அன்று மாதம் குளிமறந்தாள். அன்று மாதம் குளிமறந்தாள். அதுவே ஒரு கர்ப்பமான குளிமறந்தாள். முருகாமை அங்கே அவ குளிமறந்தாள். 40 நாள் அவ ஊரறிய ஒரு மாதம் 60 நாள் 90 நாள் 3 நல்ல மாதம் கொடுத்திடும் 4 நல்ல மாதமாக்கி 4 நல்ல மாதமாக்கி நாயகனே அரவயிறு 6-7 மாதம் ஆண்டவனே 7-8 நல்ல ஈஸ்வரனே 9-10 உடையவனே அவ வாழ போல 90 பெண்ணாலும் 10 நல்ல மாதத்தில் படுத்தாலும் வாய் போட்ட இருந்தாலும் இருக்க மாட்டாள். அவன் 10 மாதம் முற்றும் பெற்று பரிபூரண கர்ப்பத்திலே 90 அவ இடுப்பறிந்த மங்கை கொடுக்கறிந்த ஒரு கறிந்த இடப்பறிந்த அடிதொடிய பயருளைந்து ஆண்டவன் பகவான் அருளாரே ஐயா அருளாரே ஒரு ஆண் குழந்தை குழந்தை ஒன்று குழந்தைக்கு கொடியதும் அறுப்பாடே வில்லுப்பட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கை பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஊட்டினார்கள் குழந்தை அழகு நிறைந்த பாலகனாயிருக்கின்ற அவன் செக்க நெல்ல சிவபாலவே செந்தூர பொற்றழகே வங்கி நெல்ல தலையழகே வாடாமல்லே நிறமழகே வாணி நெல்ல உச்சியழகே உங்கு முக பொற்றழகே அழகு நிறைந்த பாலகனாகவே அவதாரம் செய்த அந்த குழந்தையை எடுத்தா பொன்னுருகி அள்ளி நல்ல ஆவலோடு சேர்த்து நல்ல எடுப்பாடா செவிட்டோடு முத்தமிட்ட வாரி நல்ல தானெடுத்து வாரி லட்சம் முத்தமிட்டு ஆண் குழந்தை பிறந்த போது அந்த பிரம்மரிஷிகளுடைய கூட்டங்களுக்கெல்லாம் தான தர்மங்களை விளங்கி அந்த குழந்தைக்கு
பிரம்மசிகளை எல்லாம் வரவழைத்து பேர் நாமத்தை சூட்டினார்கள். சிவனுக்கே தொண்டு செய்ய இந்த பாலகன் பிறந்திருக்கின்றான். சிவனை எண்ணினாமல் தவம் இருந்ததினால இந்த குழந்தை சிவ குழந்தை, சிவனுடைய குழந்தை. அதனால சிவனுடைய பேரே நாமல் விட வேண்டும் என்று சிவ குழந்தை சிவ குழந்தை அப்பா சிவ குழந்தை என்ற பேரு சிவகுழந்தை சிவகுழந்தை என்றும் முக்காலும் 3 பேரை பேர் கொடுத்தார்கள். அந்த சிவகுழந்தாகிய பாலகன் பாத்தியா என்ன அம்சத்துல இருக்காரு, அவருடைய அம்சத்தை கேட்கணுமா? அழகு நிறைந்த பாலகனாக இருக்கின்றார். அந்த பொன்னுருகி வெண்கொடியானவா மகனாகி சிவகுழந்தானவனை சிவகுழந்தை கரையணியிலே விட்டோமானா கரையணியிலே விட்டோமானா தந்தைக்கால் நோகும் என்று பூமியில விட்டோமானா நோகும் என்று வாளியில தொட்டில் கட்டி நடைவரத்து யாரோடு தொட்டில் கட்டி நடைவரத்து குழந்தை பாலகனே பாராட்டி தலைமகனே வாரி உண்ண மாட்டானே தானம் போட்டால் எடுத்து உண்ண மாட்டாரே தலைகையில வெண்ணை காட்டி மணிக்கு ஊட்டவாடோ அவரை ஊட்டி உடம்பல்லானையோடு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமும் புகழாக வளர்த்து வர நாளையில குழந்தை பாலனுக்கு ஒன்று வயதாச்சு விளையாடினோம் 2 வயதாச்சு விளையாடினோம் 1 வயதாச்சு காரை கமலித்து நல்ல வயதாச்சு குழந்தை பாலகனோ விளையாடுவானோ 5 நல்ல வயதாச்சு 5 நல்ல வயதில 5 நல்ல வயதில ஆமா நல்ல பொண்ணா விளையாடணும் பண்ணும். ஆமா ஏந்தும் பிள்ளை எடுக்கும் பிள்ளையா இருப்பா அதுக்கும் சேர்த்து ஒரு புரட்டாசி மாதத்தில் சரஸ்வதி பூஜை தினத்தன்று படிக்கிற பாடங்களை பூஜையிலேயே வைத்து ஆயாத பனையில் கன்னிப்பனை குறித்தெடுத்து வந்து ஈனாத பனையில் இடம்பனை குறித்தெடுத்து ஓலையை கொண்டு வந்து இருபுறமும் கொண்டை சீகி
அதிலே மஞ்சள் குறிப்பிட்டு சிவக்குழந்தாகிய பாலகனை ஆதார பலகைகளை அமர வைத்து 6 நல்ல வயதில அர்ஜுனடி படித்து வாரம் 7 நல்ல வயதில படித்து வாரம் சிவக்குழந்தை பாலகனும் நல்ல வயதில ஏட்டு படம் எழுதுதானே ஏட்டு பாடம் பலகளையும் படிக்க 12 வயதில சாஸ்திரத்தை படிக்க படியான பாடங்கள் பாராத பிராணம் இல்லை எழுதாத ஏடு இல்லை எழுதி அவன் படித்து வரும் நாளையில சிவக்குழந்து பாலக ஒரு நாள தினமதில தந்தையிடம் யாரு சிவக்குழந்தைக்கு வயதோ 12 வயதாச்சு. வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் 18 புராணங்கள் 32 தான தர்மங்கள் 64 கலைக்காணியம் 96 தத்துவங்கள் 108 யாகமங்கள் ஒரு நன்னூல் சூடாமனே நெகிழ்ந்து விவேக சிந்தாமனே அவன் கண்ணால கண்டதை கையால செய்யணும். சிவக்குழந்தானவனுக்கு வயது 12 வயதாக இருந்தாலும் பையன் சிறிய வயதுல இருந்தே தெய்வ பக்தியாகவே வருகிறான். ஆமா, அப்பா மாதிரிதான் பிள்ளை இருக்கும். சொல்லுவாங்கல்ல, அப்பாவுக்கு தப்பாம பிறந்திருக்கான் அப்படிம்பாங்கல்ல. அவன் பிள்ளைகளுக்கு 5 வயது ஆச்சுன்னா அருவிகளை ஊட்டி வளர்க்கணுமா. சோறு ஊட்டுதமோ ஊட்டலையோ அறிவை கண்டிப்பா தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு ஊட்டணும். அப்படி போவாத, இப்படி போ, அந்த வழியில முள்ளு கிடக்கு, இந்த வழிய போடா, நீ படி, நீ படிக்கணும், பரீட்சைகளை பாஸ் பண்ணணும்னா அவன் குலதெய்வத்தை போய் கும்பிட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாதான் பிள்ளைக்கு தெய்வ பக்தி வரும். பாத்துக்கோ, நம்ம பக்கத்துல இருந்து அறிவை ஓட்டிக்கிட்டே இருக்கணும். நீ படிடா. சிவக்குழந்தானவனுக்கு சிவனுடைய பக்தியை சொல்லிக் கொடுத்தார்கள். அதோட அறிவி பள்ளி படிப்பையும் சொல்லிக் கொடுத்தார்கள். சிவக்குழந்தைக்கு வயசு 12 வயதாச்சு. கொஞ்சம் விவரம் தெரியக்கூடிய நேரமாச்சு. சிவக்குழந்தானவன் நம்ம அப்பாவுக்கு அந்திய காலமாக விட்டது, வயதாகி போச்சு. அதனால நம்மளுக்கு விவரம் தெரியக்கூடிய நேரமாச்சு. இன்னையில இருந்த அப்பாவுடைய பூஜையை நாமளே செய்யணும். ஒரு நாள் சிவக்குழந்தை பாலகனும் செய்யணும். அறியில அப்பா அப்பா என்னப்பா என்னுடைய அப்பப்பா என்னப்பா அருமை வகை வார்த்தைகள் இன்றைய தினமாதியில ஆண்டவன் பகவானே இனி நீங்கள் பூஜை செய்ய வேண்டாம். நீங்க கூடாது, போக வேண்டாம். அப்பா உங்க வேலையை என்னமோ நான் தான்
தான் பாப்பேன். ஆமா, உங்களுக்கு நாளுக்கு நாள் வயசு கூடி, உங்களுக்கு நாளுக்கு நாள் வயசாகி போச்சு. ஆமா, அதனால சிவன் பூசையை நான் தான் அப்பா செய்து வருவேன். நானே செய்ய போகிறேன் அப்பா. மகனே சிவக்குழந்து, என்ன சிவன் பூஜை செய்யக்கூடிய வயசு உனக்கு வரலையப்பா. ஆமாப்பா, நீ பால பருவமாக இருக்கிறாய். 12 வயசு பாலக, 12 வயது. ஐயா புள்ள, அதனால இன்னும் கொஞ்ச காலம் ஆகட்டும். கொஞ்ச நாளும் கழிக்கட்டும்பா. தந்தையே, ஓ, என்னதான் இருந்தாலும் அம்மா, 5 வயதுல எனக்கு அருவி பள்ளி படிப்பையும் ஆண்டவனுடைய தெய்வ பக்தியும் எனக்கு ஊட்டி வளர்த்தீர்கள். 1000 தான் இருந்தாலும் உங்களுடைய குழந்தை நான் தெய்வத்தை பணிய மறப்பேன். தகப்பனுக்கு வயதாகி போச்சுன்னா அப்பாவுடைய கை வேலையை மாற்றுவது பிள்ளையுடைய கடமை அல்லவா? ஒரு ஆண் குழந்தையுடைய கடமை அல்ல. அதனாலே அப்பா, நீங்க செய்யக்கூடிய பூசையை ஈசனுக்கு நானே செய்து வரேன் அப்பா. நானே செய்ய போகிறேன் அப்பா என்று அப்பாவிடத்திலே அடம் பிடித்தார். ஆமையோ பொன்னுருகி, ஆ. சுவாமி, ஐயா, பையன் தான் சிவனுக்கு பூசப்படுதவன ஆசைப்படுதானே, ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறானே, அனுப்புங்கோ. அதான் ஒரு நாளைக்கு அனுப்பி பாருங்களேன். அவன் எப்படி பண்ணுவான்னு நம்மளும் பாப்பவே. பாப்போமே, நம்ம கண்ணு உள்ள பொழுது. அவன் பார்த்தாரு பிரம்ம ரிஷி. என்ன மகனே சிவக்குழந்து, என்னப்பா, ஆண்டவனுக்கு பூஜை பண்ணணுமானா ஆமாப்போ, 6 கால பூசையில ஆ, ஒரு வேலைய மறந்தாலும் நீ மறந்தாலும் ஆண்டவன் ஏத்துக்கிட மாட்டாரப்பா. ஆமாப்பா, காலையில 5 மணிக்கு அருணன் உதிக்கும் போது ஒரு பூசை, அதிகார பூஜை, அப்புறம் 8 மணிக்கு ஒரு பூசை, அது காலை பூஜை, 10 மணிக்கு ஒரு பூசை. ஆமா, அது காலை பூஜை தான். ஆமா, அது காலை டிபன் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, ஆமா, அது அதான் 10 மணிக்கு ஒரு பூசை. சரி, 12 மணிக்கு கரெக்டா பூசை பண்ணிக்கிறோம். அது உச்சிக்கால் பூஜை. அதான் உச்சிகால பூசை. 12 மணி முடிஞ்சதுன்னா ஆமா, நம்ம ஓய்வு எடுக்கும் இல்லையா, இப்ப 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு ஓய்வு எடுக்க போறோம். அப்பன் தெய்வத்துக்கு அழுக்கம் கழுக்கம் இல்லாம அதை அமைதியா விட்டுறணும். இப்ப அந்த கதவை கொண்டு சாவியை வச்சுக்கிட்டு அதை ஆமா, அந்த தெய்வங்கள் எல்லாம் ஓய்வு எடுக்கணும். அம்மா, நம்ம சாப்பிட்ட உடனே கட்டையை எங்கன்னு கீழே போடுவோம்னு வரோம்ல, என்னடா உருட்டி விரட்டி எடுப்போம்னு போறோமே. அப்புறம் 4 மணிக்கு நட திறந்தா அப்ப ஒரு பூசை, ஓஹோ, அப்ப மணி அடிச்சு ஒரு பூஜை. 6 மணிக்கு கற்கள் பூசை, இரவு 10 மணிக்கு ஒரு பூசை. ஏப்பா, அது இரவு பூஜை. ஆமா, அதான் அத்தசாம பூசை. அம்மா, அதோட முடிச்சிட்டு கோயில கதவை பூட்டிடும். நம்ம நடைய போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடும் பாத்துக்கோ. இப்படி 6 கால பூசையும் ஆண்டவனுக்கு செய்யணும். ஆமாப்பா, அதுல ஒரு வேலையரையும் மறந்தாலும் நீ மறந்து இருந்தாலும் ஆண்டவன் நம்மளை ஏத்துக்கிட மாட்டாரப்பா. சாபத்தை கொடுப்பாரப்பா. அது சம்மதமே ஆனா நீ பூஜை செய்ய நீ சிவனுக்கு பூசை பண்ணினார். அம்மா, அப்படியே கொழுந்து பால வாட்டி வரம் கொடுப்பார். அரங்கரிய பால வரம் கொடுப்பார். வரம் கொடுப்பார். பூக்குடலை கொடுப்பார். வரங்களையே பெற்று கொண்டு வாரானை காவேரி மனதிக்கரை நீராடி கங்கையிலே நீராடி சிவபெருமாளை மனதிலே எண்ணி திருநீச்சு காப்பணிந்து செந்தூர பொட்டு வைத்தார். காவி உடை அணிந்து கழுத்திலே உத்ராஜ மாலை அணிந்தார். மாலை போட்டு சிவன் பக்தங்களுக்கு பூரம் உத்ராஜ மாலை, உத்ராஜ கொட்ட போட்டா ஆண்டவன் பக்தர். விஷ்ணு பக்தங்களுக்கு பூரம் துளசி மாலை. துளசி மணி மாலை. ஆமா, கிருஷ்ணருக்கு துளசி மாலையும் பகவானுக்கு உத்ராஜ மாலை. உத்ராஜ கோட்டையும் உத்ராஜ கோட்டையும் அப்படி உத்ராஜ மாலையும் காவி உடையும் சிவ குழந்தானவன் கையில எடுத்து பூக்குடலை கையில் எடுத்தான். புகழான பகவானுக்கு பூஜை செய்ய வேண்டுமே என்று நாமல் கையால மலரெடுத்தார். ஆம்பளைக்கு போகவே விரலால மலரெடுத்தார். விடும் என்று தங்க துரட்டி கொண்டே சந்தரனை மலரெடுத்தார். வெள்ளி துரட்டி கொண்டே முடுங்குவாரே துரட்டி கொண்டு மலரடை ஆதி வெள்ளை கையில சிவனாருக்கு பூஜை செய்ய சிவனாருக்கு பூஜை
வருகின்ற பொழுது ஆண்டவனாகி சிவபெருமான் அப்பா பாலகா பாலகா யாரப்பா யாரு எங்க இருந்து வந்தா பார்த்தா என்னை போல் தெரிகிறது என்னுடைய பக்தனாக தெரிகிறது நான் பிரம்மலோகம் வாழும் பிரம்மருகி பொன்னுருகின் மைந்தன் அது நீதானா நீ சிவக்குழந்தா அப்பா சிவக்குழந்தை வந்த விவரம் என்னப்பா தந்தை என்ன ஆனார் என் தந்தை தந்தை இருக்கின்றார் இருக்கார் இனிமேல் இன்று முதல் உங்களுடைய பூஜையை நான் தான் நடத்தி வரேன் என் தகப்பனுக்கு பின்னாலே அவருடைய பூஜையை நானே உங்களுக்கு செய்ய போறேன் அப்பா எனக்கு நீ 6 கால பூஜையை அன்போடு நடத்துவாயா அன்போடு நடத்தி வருவேன் சுவாமி 6 கால பூஜையில ஒரு வேலையை நீ மறந்து இருந்தாலும் நான் உன்னை ஏத்துக்கிட மாட்டேன் கையில அப்படி சம்மதமா இருந்தா நீ பூஜை செய்யலாம் சிவபெருமாளே ஐயா உங்கள் பூஜையை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன் சுவாமி என்ற ஆண்டவராக சிவபெருமாளுக்கு முதல் சிவக்குழந்தோ சிவன் பூஜையை செய்து வருகின்றார் 6 கால பூஜையை பகவானுக்கு தவறாமல் குழந்தை பாலகன் பூஜை செய்யும் நாளை கையிலே அமரர் தேவர் மணிவர் எங்க பார்த்தாலும் சிவக்குழந்தை பேர் தான் ரொம்ப புகழா ஆண்டவனை பார்த்தா எப்ப பார்த்தாலும் சிவக்குழந்தை 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 தான் தேடுறாரு சின்ன வயசுலயே குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு அதுக்குதான் சொல்லியிருக்காங்க அந்த குழந்தை மேல சிறு வயதிலேயே இப்பேற்பட்ட பக்தி ஏற்பட்டு விட்டுருக்காரு ஒரு தெய்வம் எவ்வளவுதான் நின்று ஆடினாலும் அந்த தெய்வத்தை கண்டு ரசிக்க ரசிக்க நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும் ஆனந்தமா தான் வில்லுப்பட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைவு பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தை எப்படிதான் சேட்டை பண்ணினாலும் சிரிக்கும் போது நம்மளுக்கு அதை பார்க்க ஆசையா தான் இருக்குமே தவிர கோபமே வராது. அதுக்குதான் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு இருக்காங்க. தெய்வத்தை பார்த்தா குழந்தைய பார்க்கா ஆண்டவன் பகவான் 12 வயசுலயே சிவக்குழந்தைக்கு நம்ம மேல என்ன ஒரு பக்தி, எவ்வளவு ஒரு பற்றுதல் என்று சிவக்குழந்தை மீது அளவில்லா அன்பு வைத்திருந்தார். என்னைக்கு பூஜை செய்ய வந்தானோ அன்னையில இருந்து அளவில்லா அன்பு ஏற்படுத்தி அப்படி இருக்கும் போது ஆதி கைலையிலே வாழும் அமரர்கள் தேவர்கள் முனிவர்கள் தேவ முனிவர்கள் எல்லாம் நாட்டுக்குள்ள ஒரு ஆளு நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நல்ல பிள்ளை பேர் வாங்கிட்டாலும் அவனுக்கு கெட்ட பிள்ளைன்னு பேர் வாங்குறதுக்கு ஒரு நிமிஷம் போதும். ஒரே வார்த்தையில நல்ல பிள்ளை அப்படிங்கிற பேர் வாங்குறோம்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அதிக காலம் அதிக காலம். அப்ப அவன் கஷ்டப்பட்டு நல்ல பேர் எடுத்து வாழ்ந்தாமனா அதை ஒரே நிமிஷத்துல முடிச்சிருவான். இந்த கெட்டு போறவன் அவனை மதிக்க மாட்டான். ஓட்டி கொடுக்கறதுக்கு ஒரு இருப்பான்ல, அவன் எப்ப பார்த்தாலும் எல்லாரும் ஊருக்குள்ள இவனை தானே பெருமையா பேசுறாங்க. ஆமா ஆமா, அவ இவனை என்ன செய்யலாம், இவனை எப்படியாவது ஜோலிய பிடிக்கணுமே, அவனை கெடுக்கிறதுக்கு இவன் தவம் இருப்பான் பாத்துக்கோ. இடம் கிடைக்கி நழுவுது அப்படின்னு அவன் தேவாதி தேவ முனிவர்கள் எல்லாம் தேவேந்திரனை கண்டார். தேவாதி தேவ முனிவர்களுக்கெல்லாம் அதிபதியே அந்த தேவேந்திரன் தானே. அதிபதியே தேவேந்திரன் தான். ஐயா தேவேந்திரா, என்னப்பா ஆதி கைலாசத்திலே கைலாச வாசல்ல ஆண்டவன் பகவான் எப்ப பார்த்தாலும் சிவக்குழந்தை நிக்கார். ஆமா, சிவக்குழந்தை ஒரே முழக்கமா இருக்கு. இதை நம்ம இப்படியே விட்டுட்டோமே, ஆனா அவனுக்கு தான் அடிபணிஞ்சு நிக்கணும். வருங்காலத்திலே கைலையங்கிரிக்கு அவன் தான் சிவனா இருப்பான். அப்ப நம்ம அவனுக்கு எல்லாம் அடிமையா, நம்ம எல்லாருமே அவனுக்கு அடிமையா நிக்கணும். இதுக்கு நீர் தான் ஒரு வழியை செய்யணும். பூஜையை முடக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லும். அவன் தேவேந்திரன் பார்த்தா இதுக்கு என்ன செய்யலாம் அதுக்கு என்று நாரதரை கூப்பிட்டார். ஏ நாரதா, ஆதி கைலாசத்திலே ஆண்டவன் எப்ப பார்த்தாலும் சிவக்குழந்தை ஆமா, ஒரே சிவக்குழந்தை யாபமா இருக்காரு. இந்த சிவபெருமான் சிவக்குழந்தை மறக்கணும், அவருக்கு ஜாபத்தை கொடுக்கணும். அதனால இதுக்கு ஒரு வழியை நீ தான் சொல்லணும். நீ மூவுலக செஞ்சாலியே அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணு. அப்ப நாரதர் பார்த்தா என்ன, 1000 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு இந்திரனும் 5000 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பிரம்மனும் மாறுவாங்களாம். மாறுவாங்கன்னு சொன்னா வேற ஆளைய போடுவாங்க, அந்த பட்டத்தை மாத்தி மீண்டும் அவர்களுக்கே கொடுப்பாங்க. பிரம்மனா வேற பிரம்மனா வருவாரு. ஊருக்குள்ள ஒரு நல்ல நாட்டாம கோயில் பொறுப்பாளர்கள் இல்ல ஒரு ஊரு தலைவர்கள் நல்லவங்களா இருந்துட்டாங்கன்னா அந்த ஊர் மக்களை அவங்களதான் வைப்பாங்க. ஒரு வருஷம் கழிஞ்ச உடனே அந்த வரியாட்டுல இருக்க கணக்க பாப்பாங்க. ஆமா, வருஷம் அவருக்கு பொன் விழா கொண்டாடுவாங்க. இப்ப இவ்வளவு இந்த வருஷத்துல 1 லட்சம் 1.5 லட்சம் மிச்சம் இருக்கு அப்படின்னு அந்த பட்டுவாளர் அவர்கிட்டயே கொடுத்துருவாங்க. அதே போன்று இந்த 1000 ஆண்டுக்கு ஒரு முறை இந்திரனும் 5000 ஆண்டுக்கு ஒரு முறை பிரம்மனும் மாறுவது வழக்கம். ஆமா,
அதனாலே தேவேந்திரா உனக்கு 1000 ஆண்டு முடிய போகுது. மறுபடியும் இந்திர பட்டத்தை நீ வாங்கணும்னா இதுதான் நல்ல சமயம். ஒரு நல்ல காரியம் செய்யணும். சிவக்குழந்தை சின்ன பையன், அரியா பாலகன். ஆகையினால சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று பகவானுக்கும் பார்வதிக்கும் அன்னைக்குத்தான் திருக்கல்யாணம் நடத்துவாங்க இரவு வேளையில. திருக்கல்யாண நாடு அந்த காலத்து கல்யாணமே ராத்திரி கல்யாணம் தான், பகல் முகூர்த்தம் கிடையாது. ஆமா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி என்று இன்னைக்கு செந்தகாதேவியில பாருங்க, சித்ரா பௌர்ணமிக்கு அங்க சிறப்பான திருவிழா. உச்சாலத்துக்கு மேல ஐயா சிவன் அமர்ந்திருந்த இடமே முதல் அங்கதான். கல்யாணம் நடந்தாலும் அங்க காட்சி நடக்கும். ஆமா, ஏழுமலைக்காவு அந்த குற்றாலத்துக்கு மேலே உள்ள செந்தகாதேவியில சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று பகவானுக்கும் பார்வதிக்கும் ஆதி கைலாசத்திலே கல்யாணம். இந்த அடையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டதான் அங்க மஞ்சள் மழை பொழியுமா. அந்த மஞ்சள் மழை பொழியக்கூடிய அடையாளத்தை நம்ம பாக்கணும்னா ஒரு வெள்ளை துணியை கொண்டு போய் முத்தத்துல போட்டுருவாங்க. வெள்ளை துணியை கொண்டு போட்டோம், அந்த மஞ்சள் மழை வேண்டதுன்னா அந்த துணியில மஞ்சள் போட்டா எடுத்து பார்த்தோம்னா மஞ்சள் இருக்கும். ஆமா, அப்பதான் தெரிஞ்சுக்கிடலாம் பகவான் பார்வதிக்கு இன்னைக்கு கைலாசத்துல திருக்கல்யாணம். ஆமா, அந்த சித்திரை பௌர்ணமி என்று 12 மணிக்கு பட்ட பகல் மாதிரி நிலவடிக்கும். அன்னைக்கு நீ செஞ்சேவல் வடிவத்தை கொண்டு அந்த சிவக்குழந்தை ஆசிரமத்தின் பக்கத்துல நீ சிறகு தட்டி கூவிரும். பொழுது விடிஞ்சிருதுன்னா என் பூங்காவனத்துக்கு வருவான். பூ மலர்கள் ஒண்ணும் விரியாது. கங்கைக்கு வருவான், கங்காதேவி முழிக்காது. அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ நம்ம செஞ்சுக்கிடலாம். அப்படியே ஆகட்டும் என்று தேவேந்திரன் பகவானுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாண நாளை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி என்று இரவு 12 மணிக்கு நல்ல வடிவம் கொண்டு அதன் சிறகு தட்டி போவானே. சிறகு தட்டி கோபம் போனே. பார்த்தான் சிவக்குழந்தை என்னையா அரியா பாலகன் சின்ன பிள்ளை பொழுது விடிந்து விட்டதும் என்று எண்ணி மனதில் நினைத்து அவனும் பூ கூடல கையில் எடுத்தான். சிவக்குழந்தை கங்கைக்கு வாரானே. கங்காதேவி முழிக்கல, கங்காதேவி அமைதியா ஓடுதான். ஓடிக்கொண்டிருக்கா. ஐயோ, இந்த நேரம் நம்ம கங்கையில தண்ணி கோதனம்னா நமக்கு பொல்லா தோஷம் அல்லவா. சிவக்குழந்தானவன் பூங்காவனத்துக்கு வருகின்றான். பூ மலர்கள் ஒன்று விரியல, மலர்களும் விரியலையே. விரியாத மலரை நம்ம பறிக்க கூடாது. அங்கு இங்கும் ஓடி வந்தான். ஓடி வந்த களைப்பை போக்க ஆசிரமம் போயிட்டு வந்தோம்னா அதிக நேரம் ஆகும். ஆமா ஆமா, அதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடும். வாய்ப்பு எடுப்போமே. பூக்குடைய தலைக்கு வச்சா சிவக்குழந்தானவன் கண் அசந்து தூங்கிட்டான். அலுப்பு பார்த்தான் தேவேந்திரனானவன். என்னையா இதுதான் நம்மளுக்கு நல்ல சமயம் என்று பூங்காவனம் அவனுடைய சொந்த நந்தவனம் அல்லவா. அவன் பூங்காவனத்திலே வந்து மலர்களை பறித்தான் சிவக்குழந்து. அதுவெள்ளி கைலாசத்தில் அதுவெள்ளி கைலாசத்தில் ஆண்டவே பகவானுக்கு தேவேந்திர ஆனவன் ஆனவே உதயவே வாரா செய்யவாரா. அவன் கைலாசம் ஆடி வந்து கடவுளான பகவானே பூஜைகளை செய்தார்.
பாலகன் பரமேஸ்வரா ஆண்டவா சின்ன பிள்ளை அரியா பாலகன் பெரியா பிள்ளை பூங்காவனத்திலே அகர்ந்து தூங்குறான். தூங்கி கொண்டிருக்கான். உங்க திருக்கல்யாணங்கள் நின்று விடக்கூடாது, நடைபெற்று கூட கூடாது என்று நானே மலர்களை கொண்டு வந்தேன், பறித்து வந்தேன் சுவாமி என்று தெய்வேந்திரன் சொன்ன போது பகவான் கோபம் கொண்டு நிற்கின்றார். வரட்டும் என்று அவன் வரும்போது நான் என்ன சொல்லி அனுப்பி வைத்தேன், 6 வேளை பூசையில ஒரு வேளையை மறந்தாலும் உன்னை நான் ஏத்துக்கிட மாட்டேன். அதை என்று மறந்திருந்தாலும் அவனை நான் மன்னித்திருப்பேன். என்று எனக்கு திருக்கல்யாணம், என்று என் பூசையை மறந்த அவனை நான் ஒருபொழுதும் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். வரட்டு என்று அவன் என்று ஆண்டவன் கோபம் கொண்டு நிற்கின்றார். நல்லவனை கெடுக்க எப்படிலாம் நடக்கணும் பத்தியெல்லாம் ஆண்டவன் கோபம் கொண்டு நிற்கும் வேளையில பொழுது விரிந்தது, சூரிய உதயமாச்சு. சிவகொழுந்து முகத்துல அருணன் உதிக்கும் போது ஆதித்தன் ஒளி நல்லா தெரியும். அந்த வெயில் பதறி முளைத்தான். ஐயோ என்ன செய்வேன், ஆண்டவனுக்கு பூஜை செய்யணுமே என்று எழுந்தரித்து மலர்களை பார்த்தான். மலர் எல்லாம் பறிச்சிருக்க, அப்ப யாரா இருக்கலாம்? ஒருவேளை நம்ம அப்பா வந்து எதுவும் பூஜை பண்ணிருப்பாரா என்று ஆதிவெள்ளி கைலைக்கு வருகின்றார். வருகிற பொழுது இறைவனாகி சிவபெருமான் கொண்டு முறிவரக்க ஆண்டவன் பகவான் சிவக்குழந்தை நில்லங்க, என் பூஜையை இன்று நீ மறந்த உன்னை ஒருபோது நான் மன்னிக்க மாட்டேன். இனி நீ எனக்கு கைலேங்கிரிக்க ஆகாது. என் திருக்கல்யாண பூஜையை மறந்த ஒண்ணு நான் ஏத்துக்கிட மாட்டேன்டா. பரமேஸ்வரா பரம்பொருளே சங்கரா சதாசிவா சர்பாகரா சாதாசுடா காலாகலா காமல கண்ணா கங்கண்ணா திருநயா திகம்பரா திரிசூரா தில்லை அம்மலா திருநீலகண்டா அடியோர்களுக்கெல்லாம் எளியோனே, உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கிறார்கள்? நான் உமது பூஜையை மறவாமல் செய்ய வேண்டும் என்றுதான் இருந்திருந்தேன். ஆசைப்பட்டு வந்தேன். என்ன மாய சூழ்ச்சி நடந்ததோ தெரியவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள் இறைவா என்று பகவான் இருக்கும் சிம்மாசனத்திலே சிவனையே சேர்த்து அப்படியே அணைந்து பிடித்தான். ஆண்டவன் அப்படிதான் கொஞ்சம் மனம் இறக்கப்பட்டார். என்ன இருந்தாலும் நாமல் பிள்ளை தானே, ஆனாலும் நம்மளுடைய பூஜையை மறந்த இவனை கைலாசம் வச்சோம்னா தேவாதி தியாக முனிவர்கள் எல்லாம் நம்மள மதிக்க மாட்டாங்க. அதனாலே அப்பா சிவக்குழந்தை இன்னையில இருந்து ஆதி கைலைங்கிரிக்கு நான் சிவனாக இருந்து வருகிறேன். நீ பூலோகம் சென்று பூலோக மக்களை காக்க ஐயம்பந்தி கூட்டுறவுக்கு அண்ணாவி சிவனாக 21 தேவாதைக்கு எஜமானாக நீ சிவனருக்கும் பீடத்தை அணைந்து பிடித்ததனால அப்பா இன்னையில இருந்து உனக்கு சிவனை அணைந்த பெருமாள் அப்பா என்று ஆண்டவன் பேர் கொடுத்தார். ஆண்டவா நான் கண்டிப்பா பூலோகம் போய்தான் ஆகணுமா? அப்பா அரசி மகன் தவசிநாதா சிவனை அடைந்து பெருமாளே நீ பூலோகம் சென்று வருவாயாக. நாம் பூலோகம் போகணும்னா மக்கள் என்னை எப்படி கும்பிடுவாங்க? அப்பா சிவனை அடைந்து பெருமாளே ஆதித்தன் உதிக்கும் போது அருணன் உதிக்கும் வேளையிலே என் பூமியை நீ மறந்து இருந்ததுனாலே அது உனக்கு ஞாபகமாக நீ பூலோகம் சென்றையானா பூலோக மக்கள் எல்லாம் உனக்கு ஆதித்தன் உதிக்கும் போது அருணன் உதிக்கும் வேளையிலே சூரியன் உதிக்கும் போது உனக்கு ஒரு பானை பொங்கல் இட்டு ஒரு செங்கிடா உனக்கு பலி கொடுப்பார்கள். அப்பா கொடுப்பார் மகனே சென்று வா என்று ஆண்டவன் வழி அனுப்ப ஆண்டவா இப்படியெல்லாம் சொன்னா நான் பூலோகம் போக மாட்டேன். பூலோகம் நடக்கும் போது எனக்கு நீங்க எங்க நடத்தி காட்டும். அப்ப உனக்கு ஆதி கைலாசத்திலே செங்காவி பீடம் போடும் என்ற ஆண்டவனாகி சிவபெருமான் ஆதி வெள்ளி கையில அரசி மகன் அவசினாதம் இந்த பெருமாளுக்கு நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து
கிழமையிலே செங்காவி பீடம் போட்டார் சிவன் அடைந்த பெருமாள் என்று நாம் எழுதுவார் பெருமை உள்ள பகவான் அவன் தான் எழுதி கிழமையில் ஒரு காலையிலே அருணன் உதயத்திலே அதிகால பொழுதறிலே சூரியன் உதயத்திலே சொல்லி தவறாமல் பெருமான பொங்கல் இவன் அடைந்த பெருமாளுக்கு இவன் அடைந்த ஒரு பொங்கிடா பலி கொடுத்தார். ஆதி கைலாசத்திலே செங்காவி பீடத்தை போட்டு சிவனை அடைந்த பெருமாள் என்று பேர் நாமத்தை கொடுத்து அந்த சிவன் அடைந்த பெருமாளுக்கு முன்பாக ஒரு பானை பொங்கல் இட்டார்கள். ஒரு செங்கிடா பலி கொடுத்தார்கள். ஆதித்தன் உதிக்கும் போது அருணன் உதிக்கும் வேளையில ஆமா விடிய கூடாது. ஐயாவுக்கு பொங்கல் இட்டு செங்கிடா பலி கொடுக்கும் போது நிலங்கிரணும். ஆமா 5 மணிக்கு தான் ஐயா ஆண்டவன் சிவபெருமான் சிவகுசந்தானவனுக்கு கையிலே பொங்கலிட்டு பூசைகளை செய்து நீ பூலோகம் சென்றுவாய் என்று அவரை வாழ்த்தி வேறம் கொடுப்பார். குழந்தை பாலனுக்கு அரசி மகன் அவதினாரன் சிவனடைந்த பெருமாளும் காவி உடையணிந்து ராஜ மாலை போட்டு நூலணிந்து பெருமாளும் காவி வேசியோட வேசி கட்டப்பர கமண்டலம் பொன்னார பூனோரா பொன்னார பூனோரா பொன்னவித்த அவர்கள் நிறையால பச்சரிசி நாரூரிய தேங்காய் சிவனுக்கு முதல் பூஜை நினையாத பச்சரிசி நாரூரியா குடும்பி தேங்காய் வைத்து அதுக்கு அப்புறம் தான் ஒருவான பொங்கல் செங்கிடா. அத்தனை பலிகளை வாங்கி வரங்களை பெற்று முன்படையாம் பின்படையாம் கண்டியகம் பெரும்படையும் ஆனப்பட குதிரைப்பட ஐயங்காட்சிய படையும் கைலாச மலைகடலை கனக சங்கிலி மைப்பாலம் இரண்டு நாடு கடலில் யாகபோதி பட்டராஜ நாடு பெருகி வாழாறு சிவனானிந்த பெருமாடும் சீராரி சிதம்பரமாற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருகடையூர் பாறைகுடி கடுகுமல தன்னதிலே கடுகாசர மூர்த்தியாவோ கண்டுமல்ல நான் வரணி சங்கரன் கோவிலிலே மூலவன் சங்கரன் ஆவர கோமதியே அன்போடு வணங்குவார் முகமாக திருமால கூடி பாதை கூடி
குற்றால மலையில ஏழு மலைக்காவுக்குள்ள உனக்கு எந்த மரம் பிடிச்சிருக்கோ அந்த மரத்திலே கொலுவிருந்து வந்தையானா உனக்கு என்று ஒரு நாளைக்கு ஒரு மக்கள் வருவார்கள். அவர்களையே நீ கோமரமா பயிரெடுத்து அவங்க பின்னால நீ போகலாம் அது வரைக்கும் நீ அங்கே கொலுவிருந்து வருவாயாக. மரங்களை பெற்றுக்கொண்டு குற்றால மலைகளிலே மரங்காவுக்குள்ள ஈசானிய மூலையிலே அவளை முளைத்தது ஒரு மரம் வீசினவர் சாதியிலே உயர்ந்த சந்தன ஈட்டி இறந்த வைரம் வாய்ந்த மரமாயிலே ஸ்கை பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.